எங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. உங்க பசங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு போகலாம் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, சாயந்தரத்தில் ஏதாவது இங்கே ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் ஒரு ஃபுட்பால் ஆடுறது, கிரிக்கெட் ஆடுறது, இல்லை டென்னிஸ் ஆடுறது, ஷட்டில் ஆடுறது, கபாடி ஆடுறது, இது மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? எதுவுமே பண்ண முடியாம வீட்டில் நெட்டு ப்ராப்ளம் ஆகிடும், இல்லை நம்மளுக்கு பேட்டரி டவுன் ஆகிடும், ஏதாவது ஆகிடும். ஸோ நம்ம படிச்சுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் ஆகிட்டு போயிட்டு இல்லையா? ஸோ அதெல்லாம் மீறி கூட 9, 10, 11 மணிக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? மற்ற பசங்களுக்கு இன்னும் கூட ஆன்லைன் தான் போயிட்டு இருக்கு. எல்கேஜி யூகேஜி கூட ஆன்லைன். எல்கேஜி யூகேஜி என்ன ஆன்லைன்ல பண்ணுவாங்க எனக்கே புரியல. ஸோ அதனால இப்போ எதுக்கு நாங்க இந்த வாசவி கிளப் இன்டர்நேஷனல் அன்றது ஒரு எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. நான் வாசவி கிளப் அதனுடைய கிளை. நீங்க உங்களுக்கு யாராவது லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் தெரியுமா? தெரியுமா? அது என்ன பண்றாங்க தெரியுமா? சொல்லு, நீ சொல்லுப்பா. என்ன பண்றாங்க ரோட்டரி லைன்ஸ் எல்லாம்? சோசியல் சர்வீஸ். அதே மாதிரி நாங்க வாசவி கிளப் சோசியல் சர்வீஸ் பண்றோம். லைன்ஸ் கிளப் என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் கைடாஸோ அது கூட வாசவி கிளப் தான். ஏன்னா இந்த வாசவி கிளப் ஆரம்பிச்சது கலவரங்க சந்திரகுப்தான்றவர். அவர் லைனா இருக்காரு. அவர் லைனா இருக்கும் போது அவருக்கு படிக்கும் போதே இவருக்கு ஒரு ஆர்வம், இது மாதிரி ஒரு நம்ம கூட ஒரு இதை ஆரம்பிச்சு வைக்கணும். ஆனா இது என்ன ஒரே இதுன்னா, நாங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் குலத்தை சேர்ந்தவங்க, வைசியாஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல நான் அங்கத்திலே ராவணும்னா வைசியாஸ் தான் இருக்கணும். ஆனா நாங்க பண்ண சர்வீஸ் எல்லா கம்யூனிட்டி பண்றோம் இல்லையா? அங்கத்திலே ஆவத்துக்கு மாத்திரம் தகுதி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. பட் சர்வீஸ் கோஸ் டு எவ்ரிபடி, ஆல் தி பீப்புள். ஸோ இதனால இந்த வாசவி கிளப் இன்டர்நேஷனால ஒரு ட்ரைனிங் செமினார் நடத்தினாங்க. 30 நாள் ஜூம்ல நடத்தினாங்க. 30 நாள் நைட்ல 9 o'clock ஆரம்பிச்சு 10:30 வரலாம் செஷன். 1 hour ஆகும். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷனும், கொஸ்டின் ஆன்சர்ஸ், அடுத்த நாள் என்ன ப்ரோக்ராம், இதெல்லாம் நடக்கும். ஸோ இது 30 நாள் நடந்த பிற்பாடு ஒரு 2 days பாண்டிச்சேரி போயிருக்கோம். பாண்டிச்சேரியில எங்களுக்கு 2 days லைவ் செஷன் நடந்தது சரியா? 2 days லைவ் செஷன் நடந்தவங்க அங்க பயங்கர ஆக்டிவிட்டிஸ். ஒரு 5 பேரை குரூப்பா சேர்க்க வேண்டியது, வீடியோ ஒரு டாபிக் கொடுத்து வீடியோ எடுக்க வேண்டியது, ஒருத்தர் 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ எடுக்கணும். அந்த குரூப் பிரசன்டேஷன் இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. இட்ஸ் a very good big hotel. அதுக்கு ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டல் பேர், ஸ்டார் ஹோட்டல். அங்க நடந்தது 2 நாள். ஸோ இதுக்கெல்லாம் காசு நாங்க தான் செலவு பண்றோம். வாசவி கிளப்போ வாசவி கிளப் இன்டர்நேஷனல் செலவு பண்றது இல்லை. பட் அந்த இதெல்லாம் இருக்காங்க, ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி சீனியர்ஸ் அவ்வளோதான். அவங்க எடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா எடுத்து கொடுத்தாங்க, சார்ஜஸ் இல்லாம. ஆனால் தான் அவங்க கம்மி சார்ஜஸ் எங்களோட அந்த ஹோட்டலுக்கான செலவு தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஸோ அதுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, அது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். இதுக்கப்புறம் நாங்கள் இது மாதிரி ஸ்கூலு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் நான் வந்தது என்னுடைய ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லிட்டேன். இப்போ நம்ம லெசன் போகலாம். ஸோ இப்போ ஜென்ரலா நாங்கள் என்ன பண்றோம்னா, ஒரு பயத்தை, அதாவது மோட்டிவேட் எப்படி பண்றோம்னா, ஒரு 4 தலைப்பு எடுத்துருக்கோம். 4 தலைப்பு என்னன்றது நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு தலைப்பை பற்றி ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் சொல்றேன். ஸோ முதல்ல தைரியம், அடுத்தது பயம், அடுத்தது அதாவது விடாமுயற்சி, அடுத்தது தன்னம்பிக்கை. ஓகேவா? யாராவது இது 4 பேர் இங்கிலீஷ்ல யாரும் சொல்றீங்களா பாருங்க. யாராவது ஒருத்தரையும் சொல்லுங்க. 4 சொன்னா இல்லையா பாருங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றவங்களுக்கு சின்ன ஒரு மதிப்பு, ஒரு அன்பளிப்பாங்க. ஏதாவது தப்பா இருந்தாலும் பாருங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, ஏந்திரப்பா சொல்லுப்பா. தைரியத்துக்கு என்ன, பயத்துக்கு என்ன அப்படி சொல்லுங்க. பிரேவ். ஓகே. கிளியர். அப்புறம் சொன்னேன் விடாமுயற்சி. எதுன்னு சொல்லு. ஒரே அந்த நான் நினைச்ச பதம் தான் இருக்கணும். ரிலேட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல. விடாமுயற்சி. ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டட் ஒர்க், கண்டினியூஸ் ஒர்க். விடாமுயற்சி கண்டினியூஸ் தானே, அது மாதிரி. ஓகே, வெரி குட். அடுத்தது தன்னம்பிக்கை. சொன்னேன் வந்தது.
தம்பி இங்க வா. ஸோ உன் பேர் என்ன? ஆதித்யா. கேமரா ஒரு ஆதித்யா ஒரு கை தட்டுங்க. ஸோ ஆதித்யா பரிசு பெற்றார். ஸோ இது மாதிரி நான் இடையில கேட்டா நீங்க தைரியமா பதில் சொல்லுங்க. முக்கியமா உங்களுக்கு தைரியத்தை வரைக்கும் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் பயத்தை போக்குறதுக்கு. ஸோ தைரியன்றது என்ன? தைரியன்றது ஒரு குணம். பயன்றது கூட ஒரு குணம் தான். ஒரு நம்பிக்கைன்றது ஒரு குணம் தான். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஆனா அது வந்து சில டைம்ல வெளியில வருது, சில டைம்ல வெளியில வரதில்லை. ஓகேவா? அதுல எப்பவுமே நம்ம வெளியில வரதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் உங்களுக்கு சொல்ல. ஸோ நான் தைரியத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லணுமா தைரியத்துக்கு? ஸோ ஸ்டோரினா உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் இல்லையா? பிடிக்காதா? நல்லா கொடுத்து கஷ்டமா சொல்லுங்க. இப்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு காட்டுல எந்த அனிமலை நம்ம ராஜா சொல்லுவோம்? லயன், சிங்கம். ஓகேவா? சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. ஸோ ஒரு காட்டுல ஒரு பயங்கரமான சிங்கம், அது ரொம்ப அராஜகம் பண்ணுது. அந்த சிங்கம் என்னாச்சு, அதுக்கு வந்து வயசாச்சு. ஒரு நாள் அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுது. இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங் போட்டிருக்கேன். அந்த மீட்டிங்குடைய என்னத்துக்கு போட்டுக்கிறதே சொல்லிடுறேன். நான் வந்து டெய்லி ஓடி போய் வேட்டையாடுறதுக்கு எனக்கு வயசாச்சு, கஷ்டமா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், நீங்க டெய்லி ஏதாவது ஒரு அனிமல் எனக்கு கவாயிடும். அதோட நான் சாப்பிட்டுட்டு இந்த மரத்து நாயில நிம்மதியாக தூங்கல, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்படி நீங்க ஒத்துக்கலன்னா நான் வந்து வேட்டையாடுவேன்னா நான் 2 பண்ணுவேன், 3 பண்ணுவேன், 4 பண்ணுவேன். அது ஏன் இஷ்டம். புரியுதா? எனக்கு பசி இப்போ பசி ஆடுறவங்களும் உங்களை யாராவது அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துல எது வேணுமோ நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க இன்னைக்கே சொல்ல வேண்டாம், நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலைஞ்சிரு, மீட்டிங் கலைஞ்சிரு. அடுத்த நாள் அன்னைக்கு சாயந்தரமே மற்ற அனிமல்ஸ்லாம் ஒரு மீட்டிங் போட்டு அது ஒரு தலைவரை எடுத்துக்கிறாங்க. யாரை இருப்பாங்க தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம். டைகரா? யார் சொன்னது? யாரும் சொன்னாங்க டைகர் சொன்னல? தெரியல. டைகரா இருக்கு. அடுத்த லைன்ஸ் அடுத்தது டைகர் தான் இருக்கு இல்லையா? சீட்டா. டைகர் சீட்டாவோட ஒரு டைப் ஆஃப் டைகர் தான் நம்ம தம்பி. ஸோ டைகரை லீடராக எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டைகர் கேட்குது அனிமல்ஸ் எல்லாம், என்னப்பா என்ன பண்ணலாம், நேற்று நம்ம தலைவர் வந்து இப்படி சொன்னார். நீங்கள் சார் நீங்கள் தான் தலைவர், உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சா நாங்கள் எடுத்துக்கோம், இல்லைன்னா நம்மளுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ டைகர் என்ன சொல்லுது, அவர் சொன்ன பிரகாரம் நான் வந்து அது எதுவும் கரெக்டு தான் எனக்கு தோன்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அவரா செலக்ட் பண்ணி 2 கூட போகுன்றாரு. நம்மளா போயிட்டோம்னா ஒன்னோட போயிடுது. நம்ம என்ன பண்ணலாம், 1 2 3 போட்டுக்கலாம். இன்னைக்கு ரேட்டு, இன்னைக்கு பேட்டு, அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதோட நம்ம மானு அப்படின்னு போட்டுக்கிட்டு 1 2 3 போட்டுக்கலாம். அது இது உங்களுக்கு ஒத்துக்கிட்டோம்னா மீட்டிங் ப்ரொசீட் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே, இது நல்ல ஐடியா. ஏன்னா நம்ம வந்து யார் சாரோன்றது முன்னாடி தெரிய போகுது என்ன, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். நம்ம வந்து 10வது நாள் வரலாம், 12வது நாள் வரலாம், 50வது நாள் வரலாம், கறந்து அது வரலாம், ஓட்டலாம் தைரியமா அப்படின்னு சொல்லி இருக்கு முடிவு பண்ணிட்டு ஓகே ஒரு நாள் ஒரு அனிமல் போகுது. அது பிரகாரம் அது லிஸ்ட் எழுதி அது பிரகாரம் போகுது. ஸோ 7வது நாள் நரியுடைய டேரன் வருது. நரிக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் தந்திரம் சொன்னது இல்லையா? நரி தந்திரம் என்ன பேரு? நேம் நவீனா. நவீன் ஒரு கை தட்டுங்க. தந்திரமானது சரி, ஆனா தந்திரமும் அவசியம் தான். நம்ம வாழ்க்கையில ஏதோ நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா தந்திரம் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், பண்ணிடணும், பேசக்கூடாது. தந்திரம் தந்திரமான நரி போய் ஹாய் சிங்கராஜா, ஒரு சந்தோஷமான செய்தி, நான் தான் பலி.
அடிச்சு சாப்பிட்டு ஜாலியாக. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீ கேட்டுக்கோ. என்ன விஷயம்? உன்னை விட பெரிய சிங்கம் வந்து இந்த காட்டுல அலைஞ்சிட்டு, அது என்னைக்கு உன்னை டமால் பண்ணுமோ தெரியாது. என்ன நீ வந்து ஐயா யாரா அது எனக்கு மேல இருக்கு சிங்கம், உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும், அதுதான் நான் என்ன சொல்றேன். சரி வந்து எனக்கு போ காட்டு அப்படின்னு சொல்லு. ஸோ அது போகுது ஒரு பெரிய கிணறு. இந்த கதை கேட்டுருக்கீங்களா? யாராவது கிளாஸ்ல எடுத்தாங்களா? தெரியும், அவ்வளவுதானே தெரியும். ஆனா நான் சொல்ற விதம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கதை நல்லா இருக்கா? ஓகே. தெரியாதவங்களுக்கு தெரியுங்க. அந்த காலத்துல போய் காட்டு, கடல்ல காட்டும் போது சிங்கத்துக்கு மூஞ்சி தானே தெரியும். ஆனா தண்ணியில போது அந்த அலை இதனால அந்த மூஞ்சி கொஞ்சம் பெருசா தெரியும், உடம்பு கொஞ்சம் தெரியும். ஆமாடா இந்த சிங்கம் என்ன விட பெருசா இருக்கு, நான் மொழி போட்டு போட்டுருக்க, எப்படி நான் இதை காப்பாற்றுக்கிறது? அது ஒன்றும் அதுதான் நான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு நீ போய் குதி. அப்புறம் மற்ற நிமிஷம் எல்லாம் போட்டு நான் அந்த அந்த சிங்கத்து மேல கருத்து பாறாங்கல் அதெல்லாம் போட்டு கெட்ட பாறை போட்டு அதை பண்ணுவேன். ஓகேவா? அப்ப நீங்க படிச்சு நல்ல ஐடியாப்பா. உடம்பு இருக்கிறத புத்தி இல்லை அந்த சிங்கத்துக்கு. ஸோ புத்தி இல்லாத சிங்கம் தண்ணியில விழுது. இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த அனிமல் சொன்னா அது இதுன்னு போட்டு இந்த சிங்கத்தையே கொண்டுடுது. என்ன அன்னைக்கு வந்து ஜாலியா இருக்கு மற்ற அனிமல்ஸ் எல்லாம். ஓகேவா? நல்லா இருக்கா கதை? பிடிச்சா கை தட்டி ஒரு வாட்டி. இப்போ நரி எதனால தப்பிச்சுக்கிச்சு? தைரியமா இருந்து உள்ள நரி ஒரு யோசனை பண்ணி தப்பிச்சு. தைரியம் இருந்தால் உங்களை ஏதாவது சாதிக்கலாம். படிப்பு கூட தைரியம் வேணும். இன்னைக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க எந்த தொழில், வெறும் படிப்பு மாத்திரம் தைரியம் இல்லை, எந்த தொழிலுமே தைரியம் வேணும். தெரியுமா? தைரியம் என்ன பண்ணணும்? நீங்க தம்பி ஒரு சைக்கிள் போற, சைக்கிள்ல போகும்போது டிராபிக் பயந்து சைக்கிள்ல போக முடியுமா? ஒரு வாட்டி சைக்கிள் பார்த்து அதுக்காக சைக்கிள் எடுக்காம முடியுமா? ஒரு தடவை 2 தடவை சகஜம் தப்பு நடக்கிறது. அதுக்காக நம்ம தைரியத்தை விடக்கூடாது. தைரியம் புருஷ லட்சணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் அது ஒரு ப்ராவர்ப். தைரியம் புருஷ லட்சணம். அது தெலுங்கு தான், பட் தமிழும் அதே தான். தைரியம்ன்றது ஒரு அது சான்ஸ்கிரிட் வேர்டு, தமிழும் இல்லை தெலுங்கும் இல்லை. ஓகேவா? புருஷன்றது மேல், லட்சணம்ன்றது ஒரு சான்ஸ்கிரிட் தான். தைரிய புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியம் இல்லைன்னா புருஷனே இல்லை. அதுக்குதான் நம்மளுக்கு புருஷன்ன்றது கொடுத்துருக்காங்க. பெண்ணுங்களுக்குலாம் தைரியம் கம்மி தான். எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்களா நம்ம தைரியம் அவங்களுக்கு இருக்காது. திருப்பாப்பா இருக்குமா? இருக்காது இல்லையா? அதனால தைரிய புருஷன். ஸோ தைரியத்தோட இருங்க, நல்லா உங்க வாழ்க்கையில முன்னேறுங்க, எல்லாம் அச்சீவ் பண்ணுங்க. ஸோ தைரியத்தை என்ன பண்ண போறேன்? இப்போ பயத்தை போக போறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன? பயம். பயம் பயத்தை போக்குறது தான் டாபிக். பயத்தை போகிறது. ஸோ தைரியத்தை வச்சுட்டு பயத்தை போக போறேன். உங்களுக்கு யாருக்காவது பயம் இருக்கா? இருக்காது. எதுக்காவது பயம் இருக்கா தம்பி? பரீட்சைக்கு பயப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கா? பரீட்சை நல்லா பயப்படாது. என்னென்ன பயப்படாது? பயம் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கா இல்லையா? இருக்கு. நீ சொல்லு தம்பி, எழுதி சொல்லு. பரீட்சைக்கு பயம் என்ன? பரீட்சைக்கு பயம் கரெக்டா சொன்னா தம்பிக்கு ஒரு கை தட்டுங்க. ஆனா அவங்க வைக்கப்படுறாங்க. நம்ம சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறான்னு அவங்க கிண்டல் பண்ணுவாங்கடா அப்படின்னு அவங்க அந்த பயம். அப்புறம் தம்பி தயவுசெய்து ஹலோ லாஸ்ட் பெஞ்ச் தான், லாஸ்ட் பெஞ்ச் ஆல்வேஸ் தயவுசெய்து பேசுறீங்க. அப்ப அதனால தைரியமா தைரியம் சொன்னேன் இல்லையா? எக்ஸாம் டைம்ல என்ன ஆகும்? பரீட்சை வருது, நானும் பரீட்சை வருதா, எப்படி நான் பரீட்சை எழுதி போறேன், இப்படிலாம் மனசுல போடும். சில பேர் எக்ஸாமினேஷன் ஃபீவரே வந்து வருமா வராதா? சில பேர் வருமாப்பா வரும், நிறைய பேர் வரும்ன்றாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீவர் தான், வெறும் நிஜமான காய்ச்சல் கிடையாது, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் காய்ச்சல். ஸோ நீங்கள் வந்து தைரியம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது, இந்த ஜுரம் வராது. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த பாரு
எக்ஸாமினேஷன்றது ஒரு சும்மா ஒரு ரூபா வச்சுங்க, ரொட்டீனா லைஃப்ல வரலாம்னு வச்சுங்க. நீங்க சிலர் தான் ரூல்ஸ் தர்றேன் என்ன பண்ணணும்ன்றது. நீங்க இன்னைக்கு படிச்ச லெசனை அன்னைக்கு என்னைக்கு போய் செய்றீங்களா? சரி, சில பேர் செய்யறாங்க, சில பேர் செய்யலாம் இல்லையா? அன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம்டா, இன்னைக்கு நம்ம டிவி ப்ரோக்ராம் பார்க்கலாம்டா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகலாம்டா, இப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டே போவோம். ஸோ தம்பி என்ன தூங்குறாங்க, தூங்குறியா? முடிவா நீ மினிட் அந்த மினிட் எடுத்து நீ மினிட் பண்ண நான் சரியா தூங்குறியாடா? ஸ்மார்ட் நான் என்ன ரெகுலர் வைஸ் நான் நின்று பேசுறேன், நீ உட்கார்ந்து கேட்கறதுக்கு படுத்துக்க. ஸ்மார்ட் ஓகேவா? ஸோ அதாவது அன்னைக்கு பாடத்தை படிச்சிருங்க, அன்னைக்கு எதை ரெடி பண்ணிக்கீங்க. நீங்க எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்தா என்ன செய்வீங்க? எழுதுங்க, உடனே எழுதுவாங்க. அது தப்பு. எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வந்தா முதல்ல படிக்கணும், புரியுதா? ஒரு வாட்டிக்கு 2 தடவை கொஸ்டின் பேப்பர் படிக்கணும். அதுல 3 பேர் உட்காந்துருக்கீங்க, அதே மாதிரி 4 பேர் செட் பண்ணி நீங்க 4 பேர் இல்லையா? 4 பேர் உட்காந்துருக்காங்க. சரி, அதனால கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே அதை படிங்க. அதை படிச்சுட்டு அதுல உங்களுக்கு சில கேட்டுக்கு நல்ல பதில் தெரியும். தெரியுமா தெரியாதா? அது மாதிரி சிலது கொஞ்சம் சுமாரா தெரியும், சிலது தெரியாமே போயிடும். சரியா? நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, அந்த கொஸ்டின் வராம இருந்துக்கலாம். ஸோ நல்ல தெரியல 1, அதுக்கு அடுத்தது 2, 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிட்டு நீங்க எழுத உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரமும் கொடுப்பாங்க இல்லையா ஆன்சர் பேப்பர் பண்றது. ஸோ இது மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சுவீங்க. இல்ல நீங்க யோசனை பண்ணி எழுதுறீங்கன்னு வச்சுங்க, அது டைம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருவீங்க. ஸோ இதை நீங்க பின்பற்றி பாருங்க. கடைசியில என் நம்பர் கொடுக்குறேன், நீங்க இதை ஃபாலோ பண்ணதுனால நான் நல்லா எழுதினேன் அப்படி ஒருத்தர் நீங்க ஃபோன் பண்ண உடனே எனக்கு 1000 பேர் சொன்னாங்க. இப்படி அது ஒருத்தர் 1000 சொல்லுவாரு. நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி, அது மாதிரி நீங்க ஒருத்தர் சொன்னா நான் 1000 வாட்டி சொன்ன மாதிரி நினைச்சு. ஓகேவா? நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இதுல இன்னொரு இது என்னன்னா, மாஸ்டர் இல்ல தைரியமா சொல்லல. ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க டீச்சர்னா, ஆன்சர் பேப்பர் போகும்போது நம்ம பாரு, நம்ம பிரதீஷா பிரதீப் என்ன பிரதீஷ் வயசாச்சா கம்மியா கேட்டு பிரதீஷ் பிரதீப் தான் ஜென்ரலா இருக்கும். பிரதீஷ் நல்ல பேரு. பிரதீஷ் என்ன பண்ணுவாரு, நல்லா எழுதினாரு இல்லையா, அப்புறமா அதே பாப்பாரு, பிரதீஷ் நல்லா படிச்சிருக்காண்டா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஒரு இம்ப்ரெஷன் கிடைச்சது, நல்லா படிச்சிருக்காண்டா பிரதீஷ் முடிவு பண்றது. இதே முடிவோட ஒரு மற்ற பேப்பர்ல மற்ற கேள்வி நம்ம பாப்பாரு. அப்ப இது தாராளமா மார்க் வந்துடும். புரியுதா? நான் சொல்ல புரியுதா? மற்ற கொஸ்டின் ஆன்சர் சுமாரா படிச்சிருந்தா கூட அவருக்கு அதே ஆன்சர் வந்துடும், நல்ல மார்க் வந்துடும் டோட்டலா. ஸோ இது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணிக்க. அப்புறம் இன்னொன்று ஒரு 3 ஒரு குவார்டர்லி எக்ஸாம் முன்னாடியோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் முன்னாடியோ நீங்களா ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிக்கணும். அது எத்தனை பாட்டு நடத்தினா அதுலதான் கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்படிதான் கேட்பாங்க. அதுக்குள்ள கேள்வியை நீங்களா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிக்கணும். நீங்களா ஆன்சர் எழுதிக்கணும். புத்தகத்தை பார்த்து காப்பி நான் பண்ணாங்க, உங்களுடைய நன்மைன்னு சொல்றேன். நீங்க எழுதுங்க, அது உங்களை சிஸ்டரோ அப்பாவோ அம்மாவோ படிச்ச கொடுத்தா அவங்கள கரெக்ஷன் பண்ண சொல்லுங்க. அப்படி உங்க வீட்டில் யாருன்னா அது சரியான இல்லைன்னு நினைச்சா உங்க நண்பருக்கு நீங்க கொடுங்க. நண்பன் பேப்பர் அதே மாதிரி எடுத்து உங்கள்கிட்ட கொடுங்க. நீங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு உங்க மார்க் எவாலுவேட் பண்ணிக்கோங்க பாருங்க. ஓகேவா? இப்போ குவார்டர்லி எக்ஸாம் எப்படி எழுதி தெரியுமா? சூப்பரா எழுதுங்க. புரியுதா? காரணம் நீங்க 60 மார்க் வாங்க 20 மார்க் வாங்குறேன், கண்டிப்பா நான் எழுதி தரேன் பேப்பர் போட்டுறேன். ஸோ டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ண தெரியுமா, எக்ஸாமினேஷனுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாமினேஷன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
யாரோ சொல்லுங்க, உங்களால ஊகிக்க முடியாது, நான் பண்ணுவேன். சொல்லுங்க. யாரும் பார்த்து நான் எக்ஸாமினேஷன், அது ஃபைனல் எக்ஸாமினேஷன் முன்னாடி 2 நாள் சினிமா போவேன். சினிமா போறியா? என்ன சினிமான்னு கேட்டியா? ஒரு காமெடி சினிமா போவேன். என்ன இது நான் தமாஷ் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்க அம்மாக்கு என் மேல கான்பிடன்ஸ் இருக்கு. நம்ம பையன் ஊதிட்டு வந்துருவான் எக்ஸாம் அப்படின்னு கான்பிடன்ஸ் இருக்கு. அப்பா வந்து விவசாயம் போவார். அவர் போயிட்டா காலையில போயிட்டா சாயங்காலம் தான் பார்த்துட்டாங்க. அப்பா கேட்காம போறேன், நீதானே என்ன பார்த்துக்க. அப்போ காலையில போற சாயங்காலம் நான் என்ன போவேன், நான் பேசிக்கிறதுனால நான் நல்லா பண்றேன் போடா அப்படின்னு. சும்மா போயிட்டு வந்துட்டு சும்மா போயிட்டு வந்து சொல்ல என்ன பண்றாலும் கொடுப்பாங்க மேக்னி ஷோ. போயிட்டு வந்துட்டு அது சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தேன்னா 3 ஹவர்ஸ்ல நெக்ஸ்ட் டே எக்ஸாம் ரெடி பண்ணிட்டு என்ன எக்ஸாம் எழுதும் போது இவர் எழுதினார் வச்சுக்கா 3 மணி நேரம் பேப்பர் நான் 2 மணி நேரம் எழுதினேன். ஓகேவா? ஏன்னா fully thorough with the subject. ஏன்னா because my mind is free. எது பத்தியும் இல்லை, கவலை இல்லை, கவலை இல்லை, கவலைப்படாதே தம்பி. இது பாட்டு வருதா இல்லையா? அதனால உன்னால முடியும் தம்பி, தைரியம். நீங்க சினிமா போகணும் நான் சொல்றப்பா, நீ வேற அப்பா பக்கமான போய் நீ ஒருத்தர் வந்திருந்தாரு தாத்தா, அவங்க சினிமா போக சொன்னாங்க, நீ கேட்காத, அவங்க என்ன வந்து அடிப்பாங்க. இதுக்காக வந்து நீ கேட்க போய் எனக்கு இது வந்து ஒரு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஓகேவா? நீ சினிமா போவானா, ஆனா உங்களை வந்து உட்காந்து புத்தகத்தையே உட்காருவீங்க. உங்களை ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சீங்களா, ஒரு கேட் ஒரு 15 நிமிஷம், ஆமா ஒரு காஃபி போட்டு கொடுமா, இல்ல ஒரு சுண்டல் பண்ணி கொடுமா அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஒரு டிவியில பாருங்க. ஸோ இல்ல தங்கச்சி அண்ணா தம்பி அண்ணன் ஒரு 10 நிமிஷம் கேரம் போர்டு ஆடுங்க, இன்டோர் கேம்ஸ் செஸ் ஆடுங்க, டேபிள் டென்னிஸ்ல இருக்கிறவங்க டேபிள் டென்னிஸ் ஆடுங்க. இது மாதிரி உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க மூடு நல்லா ஆச்சுன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். புரியுதா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கா ஐடியா? நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க. சொன்னாதான் நீ கேட்குறீங்கிறது நான் படிக்கிறதுக்கு இருந்தா என்ன ஆகும்? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். நல்லா இல்லைன்னா சார் என்ன சார் நீங்க அப்படின்னு சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து தெரிஞ்சதான் நான் இந்த மாதிரி. ஓகேவா? விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சி. என்னடா விடாமுயற்சி? அரவிந்த் வெரி குட். அரவிந்த் ஒரு பேனா கிடைக்குது. விடாமுயற்சி எதை செய்தாலும் நம்ம ஒரு தோல்வி வெற்றி விட்டுக்கூடாது. திரும்பி பண்ணணும். எதுவுமே திரும்பி பண்ணணும். சரியா? திரும்பி பண்ணீங்கன்னா அது சரியா போயிடும். போக போகும் அப்படி சொல்லு, இது மாதிரி சொல்லு, அது மாதிரி போகும், கண்டிப்பா போகும். இது நான் சேலஞ்ச் பண்ணேன். இது ப்ரூவ்டு, சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஒரு வாட்டி பண்ணா எப்பவுமே தவறாது. 10 வாட்டி அடுத்த வாட்டி பண்ணும்போது அது சரியா போயிடும். ஸோ விடாமுயற்சின்னா நீங்க எதுலையுமே வெற்றி பெறலாம். படிப்பு மாத்திரம் இல்லை, லைஃப்லோட வெற்றி பெறலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு ரஜினிகாந்த் அவர் வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சாரு தெரியுமா? என்னவா இருந்தா பஸ் கண்டக்டரா இருந்து ஒரு சிறந்த நடிகன் ஆனார்னா எதனால ஆனாரு? டேலண்ட் இருந்தது. அந்த டேலண்ட்டை கரெக்டா உபயோகிச்சாரு. அவருடைய ஆக்ஷன் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஸ்பெஷல் இருக்கும். இப்படி சிகரெட் போட்டு குடிப்பான், புரியுதா? அது மாதிரி ஒரு கேரக்டர்லையும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணுவோம். ஒரு சினிமா என்ன ஒரு வாட்டி பிளேயிங் கார்ட்ஸ் எப்படி மேஜிக்ல பண்ணுவானே அது மாதிரி ஒரு சினிமா இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அது ரொம்ப முன்னாடி காலத்துக்கு அப்புறம் அது மாதிரி தான் செய்வார் ரஜினிகாந்த். அது மாதிரி அப்புறம் குதிப்பான். அது வீலா குதிக்கிறான், ஒரு ஆர்டிஃபிஷியல் பண்ணான். புரியுதா? டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ஆன்சர் பண்ணா அவன் கை தட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க, அவர் சொன்னவனும் சந்தோஷமா இருப்பான், எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா? கரெக்ட் தானே?
ஸோ அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து விடாமுயற்சி அப்துல் கலாம் என்ன பண்ணாருன்னா அவருடைய வறட்சியில அன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு கூட புரியலன்னா வீட்டுக்கு போய் பேப்பர் போடுவார் தெரியுமா? நியூஸ் பேப்பர் வீட்டில் நம்ம போடுறாங்க பசங்க சைக்கிள் வந்து போடுவாங்க அது மாதிரி போடுவாரு. சில வீட்டுல சின்ன வேலை தான் செய்து அதுல வந்த வருமானத்தை அவருக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆகி அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு பாக்ஸ் அவருடைய பாக்ஸ் ஒரே ஒரு பாக்ஸ் என்ன அதை எடுத்துட்டு வெளியில வர்றாரு. அவருக்கு எத்தனை அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் அசிஸ்டன்ஸ்லாம் ஒரு சார் பாக்ஸ் கொடுங்க பாக்ஸ் அப்போ என்னுடைய பாரத்தை நீ வந்து சுமக்க கூடாது. என்னுடைய பாரத்தை நான் தான் சுமக்கணும். இந்த மாதிரி தலைவர் இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் போனா அதுக்கு பின்னாடி 30 காரு முன்னாடி 30 காரு போதா இல்லையா? எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறது எவ்வளவு இடைஞ்சலாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட் பிரசிடென்ட் இந்தியாவில் வரல. இனிமேல் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. சிம்பிள் டு தி கோர்னா தெரியுமா? கடைசி நாள் அவர் வந்து எந்த நேரத்திலுமே பசங்க மேல அவ்வளவு அன்பா இருப்பாரு. ஸோ அவர் வந்து பசங்களை படிக்க வைக்கிறதுல ரொம்ப ஊக்கம் உள்ளவர். அவர் எவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காரு தெரியுமா? எவ்வளவு நாள் தெரியுமா? அவர் வந்து பிராக்டிஸ் சென்டர்ல ஏதோ அவர் பண்ணிட்டு இருந்தார் அவர் வீட்டுல. ஸோ அவர் வந்து யாராவது உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அவர் ஆட்டோபயோகிராஃபி கூகுள்ல கூட இருக்கு. இல்லைன்னா புஸ்தகமா வந்திருக்குது. நீங்க படிக்க டைம் கிடைக்கும். இப்போ வெங்கேஷன் அப்படின்னா புரியுது. அது மாதிரி தெரிந்த புஸ்தகங்களை படிக்கும். ஓகேவா? ஆட்டோகிராஃபி படிச்சீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி அப்துல் கலாம் ஆகலாம். சரி, நீங்க உங்களுக்குள்ள அடுத்த வருஷம் வந்து என்ன ஆக படிக்கும்? என்ன படிக்கிறீங்க? ஸோ 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லையா? 12th காலேஜ் போகிறீங்க. நீங்க எல்லாமே சேர்ந்து சொல்றதுனால எனக்கு சரியான ஜாப் கிடைக்கிறது இருக்கு. ஸோ 11th 11th ஆல்சோ a crucial period. 12th is most crucial period. ஸோ 12th நீங்க இப்போ என்ன ஆகணுன்றது இப்போ முடிவு பண்ணா சரி. முடிவு பண்ணலன்னா ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகணுன்றது கோல் செட் பண்ணணும். என்ன செட் பண்ணணும்? கோல் செட் பண்ணணும். நீங்க என்ன ஆகணுன்றது ஏதாவது ஒரு 2-3 பேர் என்ன ஆகணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது சொல்லுங்க. டாக்டரா? சரி, யாரு யாரும் ஒன்றும் ஆகணுமா? அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க பண்ண டாக்டர் சொல்லு மெரைன் இன்ஜினியர் அதெல்லாம் சொன்னாங்க. அவங்க மற்றவங்க ஒன்றும் போல கிடையாதா? கோல் தரையா இருக்கா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்க? ஏன்பா சொல்ல மாட்டேங்க? அட என்னதான் தாத்தா கேட்கிறாரு. ஏதாவது நீங்க சொல்லலாம்னு பரவாயில்ல. நீங்க கோல் செட் பண்ணிக்க. ஓகேவா? செட் பண்ணிக்கிறீங்களா? செட் பண்ணிக்கின்னு அதுக்கு உண்டான முயற்சி. மெரைன் இன்ஜினியர் சப்ஜெக்ட் இருந்து ஒரு சிறந்த சப்ஜெக்ட். அதுக்கு எப்படி அதை கோல் செட் பண்ணி கோல் அச்சீவ் பண்றதுக்கு விடாமுயற்சி பண்ணணும். பயம் இல்லாம விடாமுயற்சி பண்ணணும். சரியா? சோ இப்படி பண்ணீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா சொல்றீங்க தவிர நான் வந்து ஒரு அம்பானி ஆகணும்னு நினைக்கூடாதீங்க. ஏப்பா அதெல்லாம் வந்து வேலைக்கு தான் போகணுமா? அடுத்து வந்து போய் கேட்கணுமா? ஒரு அம்பானி லட்சம் வேலை செய்யறாங்க. நீ அம்பானி ஆகணும் தானே? நீ இல்ல ஒரு பெரிய ஆகணும். எவ்வளவு பணம் தெரியுமா? தெரிஞ்சிருப்பார் ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளவு கோடி கணக்கு சம்பாதிச்சு எவ்வளோ தான தர்மம் பண்ணிட்டு. ஸோ நீங்க வந்து விளையாடுறவங்க கேவலம் வேணாம், வியாபாரம் பண்றவங்க கேவலம் நினைக்க வேணாம். அதெல்லாம் கூட ஒரு நல்ல தொழில் தான். வியாபாரம் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? விவசாயம் இல்லைன்னா சாப்பாடு கிடைக்குமா? சொல்லு. ஸோ விவசாயம் பண்ணி கொண்டாங்க. அது ஒரு இடத்துல எடுத்து போய் விற்கிறாரு. அது ரைஸ் மில்ல போடுறாங்க, அரைக்கிறாங்க. அதை வந்து ஹோல்சேல்ல கொடுக்குறாங்க. ஹோல்சேல் ரீட்டைல் போடுறோம். இத்தனை தொழில் இல்லையா? ஒரு விவசாயம்னா எவ்வளவு பேர் லிங்க் ஆகிறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து படிச்சுட்டு பிற்பாடு வேலைக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து ஒரு லா கிராஜுவேட் தெரியுமா? வக்கீல். ஆனா வக்கீல் படிச்சேன். ஒரு வருஷம் வந்து சீனியர் பிராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த தொழில எனக்கு ஒன்றும் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. வக்கீல் தொழில தம்பி மினிட்
ஜூமின் பண்ணுறாங்க விஜயகாந்த் ஜூமின் பண்ணுறாங்க விஜயகாந்த் ஜூமின் பண்ணுறாங்க. சரி, நான் என்ன பண்ண நினைச்சேன், கம்பெனி ஒரு பெரிய குரூப் கம்பெனி அதுக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு வேலை வேணும். அந்த குரூப் கம்பெனி வந்து நீங்க ஸ்பிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பிக்ன்றது ஒரு கம்பெனி, அதான் பெட்ரோகெமிக்கல்ஸ், ஒரு பெரிய கம்பெனி. தூத்துக்குடியில் பெரிய பிளான் இருக்கு. அங்கே மொத்தம் 3000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கு அந்த கம்பெனி. அதனுடைய அந்த கம்பெனியில் அதனுடைய குரூப் அவங்களோட ஒரு பெரிய குரூப். அவங்க மொத்தம் 28 கம்பெனி இருக்கு. இப்போ டாடா, பிர்லா, ரிலையன்ஸ், அது மாதிரி சிக்கால் குரூப் பண்ணுவாங்க. அந்த 1500 பேர் இருந்தாங்க. சரியா, 1500 பேரை நான் வந்து ஹெச்ஆர், லீகல், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 3 டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணிருந்தேன். 3 டிபார்ட்மெண்ட் சிறந்தா பண்ணிருந்தேன். நான் 28 வருஷம் அந்த கம்பெனில அந்த பொசிஷன்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடி 6 வருஷம் வேற இருந்தேன். 28 வருஷத்துலயும் ஒரு ஸ்ட்ரைக்கோ ஒரு விதமான இதுவோ சந்திக்கல. அதனால எங்க சேர்மன் வந்து பெரிய தனவந்தர். அவர் வந்து ஒரு எங்க கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மீட்டிங் ஒன்று போடுவாங்க. சில்வர் ஷீல்டு கொடுத்தாங்க. இதுக்கு என்ன பண்ணாங்க, கைதட்டம்ல இது வந்து சுமார் 100கணக்கான எம்ப்ளாயிஸ் சீனியர், எனக்கு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட அந்த மீட்டிங்ல இருக்காங்க. எனக்கு கொடுத்த போது எனக்கு வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கணுமா நினைக்கூடாதா, நினைக்கணும் இல்லையா? அது மாதிரி ஸோ நான் வந்து வேலைக்கு தான் போனேன். ஆனால் வேலைக்கு வந்து வித்தியாசமாக நடந்துட்டேன். அதனால வித்தியாசமாக நடந்ததுனால எனக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைச்சது. ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு ஃபேர்வெல் கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் என்ஜாய். நீங்க வேலைக்கு வராதவங்களா என்னுடைய வேலை வந்தாங்க. சில பேர் வேலைக்கு சொன்னாங்க, சார் நீங்க ஆபீஸ்க்கு வரல சாம, உங்க ரிட்டையர்மெண்ட் இருக்குது விழாக்கு வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பேரு எனக்கு கண்ணு தண்ணி வந்துச்சு. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயிஸும் அழுதுட்டாங்க. நீங்க வந்து சார் ஒரு ஆபீசர் மாதிரியே இல்லை சார், எங்கெல்லாம் ஒருத்தராக இருந்தீங்க சார். எங்களுக்கு எப்போ தொழிலாளி ஏதாவது கஷ்டம்னா இது மேனேஜ்மெண்ட்டை சொல்லி அவங்களுக்கு லோன் கொடுத்து சொல்றேன். ஒரு கல்யாணம் பண்ணணுமா, ஒரு உடம்பு சரியாக போயிடுச்சுட்டா நான் வந்து மேனேஜ்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சார் நீங்கள் இந்த டிசர்விங் கேண்டிடேட் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணலோட என் பர்சனலாக கொடுப்பேன். அவன் நினைக்கிறது நீ எப்போ முடிதோ கொடுறாங்க. அவங்க எவ்வளோ இது பாருங்க, நான் கொடுத்த அமௌண்ட் எப்போ கொடுக்கணுமே தான் நினைப்பான். நான் கொடுத்த முன்னாடி யாரும் திருப்பி கேட்கவே இப்போ தான் கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுத்தா வாங்கி ஓடிடும். அது மாதிரி இல்லை. ஸோ அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்காங்க சில பேர் நியாயமா நேரடியாக இருக்காங்க. ஸோ அது மாதிரி கொடுத்து நான் உதவினால இன்னைக்கு ஒரு மாசம் முன்னாடி ஒரு வெங்காயம் சந்தி தெரியல தவிர அவ்வளோதான் என்னால் ஊற்றிருந்தது. வந்து நமஸ்காரம் பண்ணோம். இல்லை காலை வந்து என்னப்பா நீ டக்குன்னு கவனம் வரலையே சார், நான் தான் சார் அழகப்பேன். அழகப்பா ஜம்முன்னு இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க, அம்மா நல்லா இருக்காங்களா, பையன் நல்லா இருக்காங்களா, பேத்தி நல்லா இருக்காங்களா, உங்களுக்கு கொஸ்டின் விசாரிச்சுட்டு நான் இன்னைக்கு வந்து என் பையன் வந்து இருக்கான், உங்களை பத்தி நான் சொல்லாத நாளே இல்லை சார். ஏன்னா அவனுக்கு வந்து அப்புறம் பையன் கல்யாணத்தை சொல்லிட்டேன், எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறப்போட உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ண. அடுத்தது என்ன டாபிக்? விடாமுயற்சி ஆயிடுச்சு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீ வந்து ஸ்டூடெண்ட், நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை டாக்டர் ஆகணும். நீ நம்பணும், உங்க அப்பா நம்புறதோ நான் நம்புறதோ டீச்சர் நம்புறதோ இல்லை. நீ நம்பணும், நிறைய நீ நம்பணும். புரியுதா? வேற யாரும் நம்ப வேணாம். உங்க அப்பா அம்மா அண்ணன் நீ எல்லாம் நம்ப வேணாம். நீ நம்பிக்கை வந்து ஒரு நிறைய நாளைக்கு நீங்கன்னா ஒரு சிறந்த மாணவன் மாத்திரம் இல்லை, சிறந்த குடும்ப தலைவனும் ஆக போறீங்க சில வருஷங்கள. அப்ப ஒரு நம்பி ஒரு குடும்பம் இருக்கும்போது நீ தன்னம்பிக்கையோட இருந்து ஒரு பெரிய ஆளா வந்தாலும் உனக்கான குடும்பத்தை காப்பாற்ற முடியும். புரியுதா? அப்பா அம்மா சம்பாதிச்சது நீ வந்து அது அடிஷனலா வச்சுக்கோ. உன் கால் மேல நீ நிற்கணும். எங்க அப்பா வந்து நிறைய நல்ல செல்வாக்கு, நிறைய செல்வந்தரு. ஆனா நான் வந்து எங்க அப்பா வந்து
நான் வந்து தனியாக வந்துட்டு படிச்சுட்டு வந்துட்டு பிற்பாடு அப்பா நான் வந்து உன்னிடந்து பைசா வாங்க மாட்டேன், நான் தான் உங்களுக்கு பைசா சேலரி அம்மா கையே கையே அம்மா அம்மா கிட்ட கொடுத்தது கம்முனேரா தம்பி வர்ணனை விட்டுட்டு போறாரு. அம்மா கிட்ட போய் கொடுத்து அம்மா அப்பாவை சுற்றி காலை விழுந்து எவ்வளோ பேச்சு கையேறா கடிக்கலாம். இப்போ எவ்வளோ நான் பரவாயில்ல, இன்னும் 2 நிமிஷம் இருக்கும், 40 நிமிஷம் இருக்கும். அதனால அது அழுத்தாதா என்ன சும்மா அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சிங்க. அப்பா போனை பார்த்ததே இல்லையா? நீயே வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடா. நீ வந்து இப்போ கம்பெனிக்கெல்லாம் போற வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கணும்ல, நீ எடுத்துக்கோ. சரி வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு நாம ஒரு குழம்பு ஒரு உண்டி அதுல போட்டாங்க. எப்படி இருப்பாங்க தாய் இல்ல 2 நிமிஷம் முடிச்சிடும். நம்ம வீட்டுல என்ன சொல்லுவோம், அடுத்த வருடம் மாதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். ஸோ அம்மா அப்பா கடவுள். ஓகேவா? அம்மா அப்பா பேச்சுனா கேட்குறீங்களா? நல்லா வந்து அடுத்தது குரு. மாதா பிதாக்கு அடுத்தது தான் குரு. அடுத்தது தான் குரு. அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட் போடுறது இல்ல, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா? யாரு? அதை கடைசி பையன் கேப்டன் கேப்டன் சும்மா என்ன ஒரு நிமிஷம் பேசாம இருக்கீங்க. என்ன சொல்லிருந்தேன், மாதா பிதா ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா இருப்பாங்க, அப்புறம் குரு. அவங்களுக்கு எல்லாமே நீங்க குரு மட்டும் மறைக்கூடாது. நாளைக்கு நீங்க ஒரு பெரிய டாக்டர் மறைந்தீங்கன்னா இந்த போது வரைக்கும் அப்ப டீச்சரை பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஐயா வந்து குரு கடைசியில தெய்வத்தை வச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் கொடுத்த மரியாதை பிற்பாடு தெய்வத்துக்கு. நீ வந்து பரீட்சை டைம்ல ஒரு நவகிரகத்தை போய் சுத்திட்டு நான் போட்டுட்டேன், பாஸ் பண்ண முடியாது. பாஸ் பண்ண முடியாது, அப்படிதானே போடுவாங்க. பாஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். சரியா? தன்னம்பிக்கையோட எந்த நீங்க என்ன எனக்கு தெரியாத அப்புறம் உங்க ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் வரலாம், இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலாம். பாப்பீங்க நியூஸ் பேப்பர்ல பாப்பீங்க எவ்வளவு பர்சன்ட் மார்க் வாங்குறது எல்லாம் பேசுறது நான் கொட்ட முடிச்சிடமா முடிச்சிடலாம். ஒரு தம்பி வந்து நல்லா படிச்சீங்கன்னா நல்ல மார்க் வாங்கிங்கன்னா உங்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அவனை இவனுக்கு மென்னில் இருக்கணும், இல்லைன்னா கேபிடேஷன் போய் கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். அப்பா அம்மா வசதி இருக்கிறவங்க கொடுப்பாங்க. இல்லை அதை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நல்ல மார்க் வாங்கினா ஈஸியாக உங்களுக்கு அட்மிஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து நல்ல சிறந்த மாணவர்களாக வரணுன்ட்டு நான் ஒருத்தரையும் தனித்தனியாக இப்போ நான் ஒரு சின்ன ப்ராமிஸ் ஒன்று கேட்குறேன். சரிங்களா? நான் இப்படி கை வச்சுக்கோங்க. அதுக்கு வச்சா போகணும். நான் உங்க பேர் சொல்றீங்க, உங்க பேர் இன்றைக்கு ஹரினா சொன்ன 4 வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு நான் வழிபடுவேன் என்று இதனால் உறுதியளிக்கிறேன். நீங்க என்ன உறுதி அளிச்சிட்டீங்களா? கடவுள் பனிஷ் பண்ணுவார். அதனால நீங்க மனசுல இதெல்லாம் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? வெரி குட். உங்களுக்கு எல்லாருமே எல்லாமே வந்துச்சு. You are all now brave students, intelligent, fearless students, self-confident
30 seconds. சார் வந்திருந்தார் இங்கே. அவர் நிறையா திங்ஸ் சொல்லிட்டு இருந்தார். எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபியர்லாம் வந்து இருக்கும் சில பேருக்கு, வந்து எனக்கும் இருந்துச்சு. சார் பேசினது வேற கதை மாதிரி வேற சொன்னார். அதனால எனக்கு நல்லா புரிஞ்சு ஓரளவுக்கு இப்போ பிரேவாக இருக்கேன் சார் சொன்னனால. தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். ஓகேவா சார்? என் பேர் ஆதித்யா. நான் 11th ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பயம் இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா, லைஃப் பற்றி சொல்லி கொடுத்தாரு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு வாசவி கிளப் சென்னை. ஓகே, ஒரு போட்டோ ஓகேவா? அப்படியே ஒரு நீங்க எல்லாம் உட்காருங்க, ஒரு செல்ஃபி அப்படியே எடுத்துக்கலாம்.